ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பண்டிகையின் கடைசி நாள் உங்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய வேலையை செய்வதில் நான் அதிக சந்தோஷம் அடைகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே ராஜரீகம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, தேவன் எழுந்தருளுவார். பக்கத்துல சொல்லுங்க, தேவன் எழுந்தருளுவார். பக்கத்துல சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவார். உங்களுக்காக அதிக ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த உலகத்துல எல்லாரை விட நம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தாய் தகப்பனை விட, சகோதரனை விட, உற்றார் உறவினர்களை விட, நண்பர்களை விட, எல்லாரை காட்டிலும் இயேசுவின் அன்பு அது உயர்ந்தது. பவுல் அப்போஸ்தலன் சொன்னான், இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நீளம், ஆழம், உயரம் அது அளவிட முடியாது, அது கிரகிக்க கூடாதது. இயேசுவின் அன்பு நம்மை பிரமிக்க வைக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் விலையேற பெற்ற அன்பு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற அன்பை கர்த்தர் நமக்கு காண்பித்தார். சின்ன வயசுலே சண்டே கிளாஸ்லயே ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஒரு குக்கிராமத்துல ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் பேர் ஜானி. கடற்கரை ஓரமாக அவனுடைய வீடு. அந்த பையனுக்கு நல்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவன் ஒரு குட்டி படகை ஆசையா செய்தான். பொறுமையாக சில நாட்கள் அந்த படகை மிக அழகாக அவன் வடிவமைத்தான். அவனே அந்த படகுக்கு பெயிண்ட் பண்ணான். அந்த படகுக்கு அவருடைய பெயரை வைத்தான். இந்த குட்டி படகின் ஓரத்திலே ஜானி என்று தன் பெயரை எழுதி வைத்துக் கொண்டான். ஒவ்வொரு நாளும் அந்த படகை எடுத்துக்கொண்டு போய் கடற்கரையிலே அந்த கரை ஓரத்திலே அதை விட்டு விட்டு விளையாடுவான். ஸ்கூலுக்கு போய் முடிச்சு வந்த உடனே இந்த படகை எடுத்துட்டு போய் ரொம்ப ஆசையா இந்த கரையோரம் இந்த படகை வைத்து விளையாடுவான். திரும்ப வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வருவான். நல்லா தொடச்சு பத்திரமா வச்சுக்குவான். பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் இதை தவறாமல் செய்து வந்தான். அந்த படகை நிமித்தம் அவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு நாள் தன்னுடைய பள்ளியை முடித்து வீட்டுக்கு வந்து படகை எடுத்து அந்த கடல் ஓரமாக அந்த படகை விட்டு விளையாடும் போது அந்த படகு தன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு அலைகளிலே அகப்பட்டு கடலுக்குள்ளாக போனது. எவ்வளவோ முயற்சி பண்ணினான், கத்தினான், கூச்சலிட்டான். அந்த படகை காப்பாற்ற முடியவில்லை. வீட்டுக்கு வந்தான். மிக சத்தமாய் அழுதான். அவன் பெற்றோர், உடன் இருந்தோர் அவனை ஆற்றி தேற்றினார்கள். சின்ன படகு, அந்த படகு தான் வேணும். ஒவ்வொரு விற்பனைக்காக, காட்சிக்காக அந்த கடையிலே வைக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் அந்த கடைக்காரரை பார்த்து கேட்டான், அது என்னுடைய படகு, அதை எனக்கு தாருங்கள், எனக்கு என் படகு வேண்டும். அந்த கடைக்காரர் சொன்னார், இது உன்னுடைய படகு அல்ல, இது நான் விற்பனைக்காக வைத்திருக்கிறேன். அவன் சொன்னான், இல்லை இல்லை இல்லை, அதோ அந்த படகில் ஒரு பெயர் இருக்கிறது, ஜானி
அது என்னுடைய பெயர், நான் தான் அதை செய்தேன், நான் தான் அதற்கு வண்ணம் பூசினேன், நான் ஒவ்வொரு நாளும் அந்த படகை எடுத்து கடலிலே விளையாடுவேன், என் கை விட்டு இந்த படகு ஒரு நாள் சென்றது. எப்படியோ நீங்கள் இதை கடைகளை விற்பனைக்கு வைத்திருக்கிறீர்கள், தயவு செய்து என் படகை என்னிடத்திலே கொடுத்து விடுங்க. அந்த உரிமையாளர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, அந்த படகை நான் உனக்கு தர இயலாது, நான் அதை விலைக்கு வாங்கி இருக்கிறேன், வேண்டுமானால் அந்த படகை நீ விலை கொடுத்து வாங்க, $25 கொடுத்தால் இந்த படகை நான் உனக்கு தருகிறேன். அவ்வளவு பணம் அவனிடத்தில் இல்லை. அவன் தன் வீட்டாரிடத்தில் கேட்டான். வீட்டாருக்கோ அந்த படகை $25 கொடுத்து பெற்றுக் கொடுக்க மனதில்லை. என்ன செய்தான்? பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பல்குக்கு போனான். அங்கே அநேக வாகனங்கள் வரும். அந்த வாகனத்தின் கண்ணாடியை துடைக்கும் வேலையை செய்ய ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சம் பணம் அவனுக்கு கிடைக்கும். சிறுக சிறுக அவனுக்கு கிடைத்த பணத்தை சேர்த்து வைத்தான். சேர்த்து வைத்து நாள் ஒன்று வந்தது, $25 பணம் சேர்ந்தது. ஓடி போனான் கடைக்கு. அந்த உரிமையாளரிடம் சொன்னான், நீங்கள் கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அந்த படகை என்னிடத்திலே தாருங்க. அந்த உரிமையாளர் அந்த படகை ஆகி அவன் கையிலே கொடுத்தார். அவனுக்கு பெரிய சந்தோஷம்.